வணக்கம். அன்புடன் டி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைலில் கொத்து சப்பாத்தி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு சப்பாத்தியே நான் காமிக்கிற மாதிரி நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் கொத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும், மசாலாவும் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பிச்சு போட்டதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நிறைய தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாட்டை பண்ணால் போதும், அது கலர் மாறணும்லாம் அவசியம் இல்லை. இந்த டைமில் 2 பச்சை மிளகாவை சின்ன நறுக்கி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பொடிசாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகும். இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸில் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே 3 முட்டையை நான் உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். 3 to 4 முட்டை வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே கடந்து இது நல்லா வதங்கணும். வதங்கினாதான் இந்த மசாலா எல்லாம் நமக்கு சப்பாத்தியில் பிடிக்கும். ஸோ நல்லா அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சப்பாத்தியை உள்ளே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், செம்ம சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கொத்து சப்பாத்தி ரெடிங்க. கொத்து சப்பாத்தி மட்டும் வீட்டில் பண்ணிங்க, வீடு பூராவே மணக்குங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.